ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருப்போம். சரி, ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா லைவ் வரல. ஸோ வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணி கேட்டீங்க, ஏன் லைவ் வரல அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்காக ஒரு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த ஒரு சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. வீடியோஸ் போடல, லைவ் வரல அப்படின்னாலும் ஏன் வரல, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அந்த ஒரு வேர்டு நான் பார்த்ததால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த உறவு எப்போவுமே நீடிக்கணும். எல்லாருமே எனக்கு சிஸ்டர், பிரதர் எல்லாருமே எனக்கு ஒரு சொந்தக்காரங்க மாதிரி நல்லா கேட்குறீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோ வரலன்னா ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஹெட்டாக்குன்னு சொல்லியிருந்தேன், அது கூட ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்களா, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அக்கறையோடலாம் கேட்குறீங்க. எனக்கு தினேஷ்னு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க. அவங்க வந்து கூட பிறந்த தங்கச்சியாக வந்து என்னை பார்த்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அண்ணாவுக்கும் என்னோட என்ன சொல்கிறது, அந்த அண்ணாவுக்கு பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் லைவில் ஒரு நாளைக்கு முன்னாடி லைவில் பார்த்திங்கன்னா அம்மா விட்டு பேச வச்சேன். ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அம்மா அப்பா எங்கேயும் போகிறதுல நம்ம கூட தான் இருப்பாங்க. அதனால் வரி பண்ணிக்க வேணாம், ஓகேங்களா? அவங்க ஏதாவது ஒரு உருவத்தில் நம்ம கூடவே இருப்பாங்க. அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, இப்போ ஒரு நாள் வரலனாலும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்காக ஒருத்தராவது எனக்கு இருக்காங்க. எனக்கு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு புது புது சொந்தங்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? நம்ம லாங் வீடியோ வந்து இப்போ இதுக்கப்புறம் லாங் வீடியோ போடுவோம். லைவ் 2 நாள் வரல, ஏன்னா மண்டே ஒர்க் போகிறதா சொல்லியிருந்தேன். அது போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அவங்க கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒரு இது, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் லைவ் வர முடியல, ஒர்க்கும் போகல. ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா, அவங்க இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் விட்டுட்டு நம்ம ஒர்க் பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு யாரும் இல்லை, நம்ம தான் பக்கத்தில் இருக்கோம். அதனால் நம்ம தான் பார்க்கணும். அதனால் அவங்கள பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம லைவ் வர முடியல. ஸோ நீங்கள் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் ஒரு சின்ன வீடியோவாக அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.